ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விருச்சிக ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 5 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். புதன் பகவான் மீண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். விருச்சிக ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி கடக ராசியில் உச்ச நிலையில் அதிசாரம் பெற்ற குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி விருச்சிக ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் தன்னங்குடும்ப பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை இம்மாதம் 21ஆம் தேதி வரை உச்ச நிலையில் உள்ள குரு பகவான் பார்வையிடுவதாலும் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. குடும்ப பாகிஸ்தானத்திலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் கொடுக்கல் வாங்கலை மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவருக்காக பணம் வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் உண்ணும் உணவே உங்களுக்கு மாறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய பேச்சிலே கவனம் தேவை. நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் மாதம் 21ஆம் தேதி வரை பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் யாருடன் அனுசரித்து போவது நல்லது. தாய்க்கு உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாய்க்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் எல்லாம் படிப்பிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை புத்திர ஸ்தானாதிபதி பகவான் இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பார்வையிடுவதால் வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். சிலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ரோக சத்துர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ரோக சத்துர ஸ்தானாதிபதி இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் 21ஆம் தேதியிலிருந்து
பகவானுடைய பார்வையும் ருணரோக சத்துர ஸ்தானத்திலே விழுவதாலும் பிரச்சனையால் அவதிப்படுவவரெல்லாம் கடலிலிருந்து விழுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு அதிசாரம் பெற்ற குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அஷ்டமஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அதிபதி இம்மாதம் ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரன் மீட்டுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாதம் 6ஆம் தேதி வரை பாக்கியாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே இம்மாதம் 22ஆம் தேதி வரை அவர் பயணம் செய்வதாலும் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். இருப்பவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். ஸ்தானத்தை இம்மாதம் 21ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதால் சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரைய ஸ்தானத்தை விரைய ஸ்தானாதிபதி இம்மாதம் 21ஆம் தேதியிலிருந்து அவர் பார்வையிடுவதாலும் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இம்மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அவர் பயணம் செய்வதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் தொலைநோக்கு திட்டத்தோடு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் செய்வீர்கள். இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லா இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.